பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 45. நண்பர்கள் சந்திப்பு. அரசியார் நற்சோனை கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்ட மன்னருக்கு புதல்வர்களை பற்றிய கவலை அவருடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டுவிட்டது என்பது புரிந்தது. நாடாளும் மன்னரின் மனைவி என்றாலும் புதல்வர்களுக்கு தாய்தானே. அந்த தாயின் உள்ளத்தை தேற்றும் வகையில் பேசலானார். நற்சோனை, வீரத்தில் இணையற்றவன் உன் மூத்த பிள்ளை, கல்வியில் சிறந்தவன் உன் இளைய புதல்வன். இவர்களை பற்றி உன் மனதில் இப்போது ஏதோ நினைத்து கொண்டு கலக்கமுற்று இருக்கிறாய் போல தெரிகிறது. அதனால்தான் உன் பேச்சில் இந்த பதற்றம். அது தேவையே இல்லை. இல்லை, நான் கூறியதை நீங்கள் நன்றாக கவனித்தீர்களா? செங்குட்டுவன் யாரோ ஒரு பெண்ணை காதலித்து வருகிறானாம். அதனால் நாம் எண்ணியிருப்பது போல வேண்மாளை திருமணம் செய்து கொள்ள மாட்டானாம். இவ்வாறு சொல்கிறான் இளைய பிள்ளை. அவன் சிறு பிள்ளை. செங்குட்டுவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் அதனால் என்ன? அவன் தன் இளவயது இயல்புக்கு மாறாக எதுவும் செய்துவிடவில்லையே. வீரமும் காதலும் சிறந்து விளங்குவது இளம் வயதில்தான். வீரம் சிறந்து வெற்றிகளை ஈட்டி புகழ்பெற்ற போது பாராட்டி மகிழ்ந்தோம். இப்போது அதே உள்ளத்தில் தோன்றிய இயற்கையான காதல் உணர்வை மட்டும் எப்படி நாம் ஏற்க மறுக்க முடியும்? அப்படியானால் வேண்மாலை நாம் அவனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணி இருப்பது என்னாவது? தங்கள் தந்தையாருக்கும் தங்களுக்கும் தங்கள் குடியில் பிறந்த பெண்ணை கொடுத்து இந்த சேர நாட்டின் அரசியாக்கி மகிழும் மரபு வழி வரும் உரிமை தமக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டால் அதை வேணாட்டு அரசரான தங்கள் மைத்துனர் பொறுத்து கொள்வாரா? தமக்கை பதுமன் தேவியாருக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? இது தேவையற்ற பேச்சு. செங்குட்டுவன் ஏதோ ஒரு பெண்ணை காதலிக்கிறான் என்றால் நாளை அவள் வந்து இந்த நாட்டின் அரசியாகி அரியாசனத்தில் அமரப்போவது போல பேசுகிறாயே. ஒரு சாதாரண தாய் போல பேசுகிறாய். இந்நாட்டின் அரசமாதேவியாக சிந்தித்துப்பார். அப்படியென்றால் அவனுடைய காதலையும் ஏற்பீர்கள், வேணாட்டு இளவரசியையும் அவனுக்கு மணமுடித்து வைப்பீர்கள், அப்படித்தானே? ஆனால் அதற்கு உங்கள் புதல்வன் இணங்குவானா? இணங்குவான், இணங்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அவன் இந்த நாட்டின் இளவரசன். அரசியார் அண்ணாந்து மன்னரை பார்த்தார். செங்குன்று போன்ற தோற்றம், சந்தனம் அப்பி கிடந்த பரந்த மார்பு, தோளிலிருந்து நழுவிய பட்டு துண்டை இழுத்து கையில் பற்றியவாறு அரசியாரை நோக்கிய வீர திருவிழிகளின் பார்வை வீச்சில் அரசியாரின் உள்ளத்தில் இருந்த கவலைகள் பஞ்சாய் பறந்தன. இதற்கு மேல் அந்த பேச்சை தொடராமல் அவர் கையில் பற்றியிருந்த நீண்ட பட்டு துண்டை வாங்கி கட்டிலில் போட்டுவிட்டு அடுத்து அவருக்கு வேண்டுவனவற்றை செய்வதில் கருத்தை செலுத்தலானார். முதலாக மன்னரும் அரசி நற்சோனையாரும் செங்குட்டுவரிடம் அவருக்கு வேண்மாளை திருமணம் செய்விக்க எண்ணி இருப்பது பற்றி தெரிவித்த போது அதில் அவர் ஆர்வம் காட்டாததை கவனித்ததுமே மன்னரின் மனதில் அவரை பற்றிய ஐயம் எழுந்தது. அதனால்தான் அவரை பற்றிய செய்திகளை அறிந்து சொல்ல மா கோதையை நியமித்தார். தன்னிடம் தோழமை கொண்டுள்ள இளவரசரை பற்றியே ஒற்று அறிவது மா கோதைக்கு சங்கடத்தை தந்தாலும் அது மன்னரின் கட்டளை என்பதாலும் இளவரசரின் நன்மையை கருத்தில் கொண்டே அவர் அவ்வாறு கட்டளையிட்டிருப்பார் என்பதை உணர்ந்ததாலும் அன்று முதல் செங்குட்டுவரை நிழல் போல பின்தொடரலானான் மாகோதை. அவ்வாறும் இன்றே செங்குட்டுவர் முசிறிப்பட்டினத்தின் சுங்க சாவடிக்கு அங்கு நடைபெறும் பணிகளை மேற்பார்வையிட சென்றதால் அவர் அங்கிருந்து வரும் வரை காத்திருக்க முடிவு செய்து வெளியே கடற்கரையில் அங்குமிங்கும் வேடிக்கை பார்த்தவாறு நடந்து கொண்டிருந்தான் மாகோதை. வழக்கத்தை விடவும் அதிக சுறுசுறுப்புடன் இயங்குவது போல தோன்றியது துறைமுகம். மக்கள் கூட்டத்தை காட்டிலும் கடற்கரையில் வெளிநாட்டு வணிகர்களின் கூட்டம்தான் அதிகமாக காணப்பட்டது. மாட்டு வண்டிகளிலும் கழுதைகள் மேலும் கொண்டு வரப்பட்ட பொதிகள் இறக்கப்பட்டு பண்டசாலைக்கும் சுங்க சாவடிக்குமாக கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தன. கலன்களில் ஏற்றுவதற்காக சிறிய தோணிகளில் ஒரு புறம் பண்ட பொதிகள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தன. ஓரிடத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது யவன நாட்டு வணிகர்கள் கூட்டத்தினரிடையே இருவர் தனக்கு அறிமுகமானவர்களைப் போல தோன்றுகிறதே என்று மாகோதை எண்ணிக்கொண்டிருக்கும் போதே இவனை சட்டென்று அடையாளம் கண்டு கொண்ட அவர்கள் இவனை நோக்கி ஓடி வந்தனர். அருகில் வந்ததும் இவனை கட்டிப்பிடித்து தழுவி கொண்டார்கள். எதிர்பாராத சந்திப்பின் மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் இருந்தது. இடையே நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்க நேர்ந்திருந்ததால் அவர்கள் இருவரும் அவன் கையை பற்றி அழைத்து கொண்டு போய் ஒரு புறமாக அமர வைத்து உரையாடலாயினர். சின்னா மாகோதையை நோக்கி, நாங்கள் கொடுமணத்தில் தங்கி எங்கள் வணிக பணிகளில் ஈடுபட்டிருந்த போது உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பி உங்களை பற்றி பொன்வனக்கர் இளநாகரிடம் சென்று விசாரித்தோம். அவர் தாங்கள் வஞ்சிமாநகர் சென்றிருப்பதாக தெரிவித்தார். அதன் பிறகு இப்போதுதான் தங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்றான். நண்பரே, அந்த புன்னாட்டு நீலக்கல் சுரங்கத்தை காண்பதற்காக சென்ற பயணத்தின் போது
இடையில் காட்டு வழியில் ஆறலை கள்வர்களிடமிருந்து எங்களை விடுவித்து காப்பாற்றி அழைத்து வந்தீர்களே, அதை இப்போது நினைத்தாலும் எங்கள் உடம்பு நடுங்குகிறது. நீங்கள் காப்பாற்றி இருக்காவிட்டால் அவர்களின் வாளால் வெட்டுண்டு நாட்டு விலங்குகளுக்கு எங்கள் உடல்கள் இரையாகியிருக்கும் என்றான் மெலிட்டஸ். சின்னாவும் குரல் கரகரக்க, ஆமாம், நீங்கள் காப்பாற்றியதால்தான் நாங்கள் இதோ இன்னும் சில நாட்களில் இந்த முசிறிப்பட்டினத்திலிருந்து புறப்பட இருக்கும். எங்கள் களத்தில் ஏறி நாடு திரும்பி எங்கள் மனைவி மக்களை சந்திக்க போகிறோம். அவர்களிடம் தங்களை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் எடுத்து சொல்லி மகிழ்வோம் என்றான். மிக்க மகிழ்ச்சி. நாலா திக்குகளிலும் உங்கள் வணிகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே, எல்லோரும் திரும்பி வந்து விட்டார்களா? உங்கள் பணிகள் எல்லாம் முடிந்து விட்டனவா? எப்போது புறப்பட போகிறீர்கள்? எல்லோரும் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சோழ நாட்டு புகார் துறைமுகத்தில் வணிகம் செய்ய சென்றவர்களும் கொற்கைக்கு சென்றவர்களும் ஒவ்வொரு குழுவாக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பே புறப்படும் நாள் குறித்து களத்தின் தலைவர் முன்னதாகவே அறிவித்திருந்ததால் அதை நினைவில் வைத்து கொண்டுதான் முசிறிப்பட்டினத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பண்டங்கள் அவர்கள் வாங்கி வருவார்கள்? நீங்கள் உங்கள் நாட்டுக்கு செல்ல என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள்? புகார் பட்டினத்திற்கு கீழே நாடுகளான சாவகம், கடாரம், ஈழம் இங்கிருந்து எல்லாம் உயர் வகை நறுமணப் பொருட்களான அகில், சந்தனம், ஏலம், சாதிக்காய், லவங்கம், கற்பூரம் இவைகளெல்லாம் வரும். சீன நாட்டிலிருந்து இந்த நாடுகளுக்கு உலகில் வேறு எங்கும் கிடைக்காத பட்டு துணிகள் வரும். இந்த நாடுகளிலிருந்து வரும் வணிகர்கள் இவற்றையெல்லாம் கலன்களில் ஏற்றி கொண்டு புகார் பட்டினத்திற்கு வருவார்கள். எங்கள் வணிகர்கள் அங்கிருந்து இவற்றை வாங்கி கொண்டு வருவார்கள் என்றான் சின்னா. எங்கள் வணிகர்களில் சில குழுக்கள் பாண்டிய நாட்டுக்கும் சென்றிருக்கிறார்கள். அங்கே பொதினி மலை அருகில் புன்னாட்டில் கிடைக்கும் நீலக்கற்கள், பளிங்கு கற்கள் இவற்றை கொண்டு மணிமாலைகள், மோதிரங்கள், காதணிகள் முதலிய ஆபரணங்களை செய்யும் தொழிற்சாலைகள் பல இருக்கின்றன. துணிகளுக்கு சாயம் தோய்க்கும் தொழிற்சாலைகளும் இருக்கின்றன. அங்கிருந்து எங்கள் வணிகர்கள் வேலைப்பாடு மிக்க இந்த ஆபரணங்களையும் வண்ண துணிகளையும் வாங்கி கொண்டு வருவார்கள். எல்லோரும் இன்னும் சில நாட்களில் இங்கே ஒன்று கூடிவிடுவோம். பிறகு புறப்பட வேண்டியதுதான். புறப்படும் முன்பாக உங்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றான் மெலிட்டஸ். மேலும் உங்களை காணும்போது முக்கியமாக ஒன்றை கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். எங்கள் களத்தில் வந்த அகிலஸ், அக்ரிபானா இருவரும் சேர மன்னரின் அரண்மனையில் பணி செய்து வருகிறார்களாம். தாங்கள் அரண்மனையில் முக்கிய பொறுப்பில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் அவர்களை சந்திப்பீர்களா? அவர்களிடம் நாங்களெல்லாம் முசிறிப்பட்டினத்திற்கு வந்துவிட்டோம், நாடு திரும்ப தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதையும், சில நாட்களில் எங்கள் களம் புறப்பட்டுவிடும் என்பதால் உடனே மன்னரிடம் சொல்லி தங்களை பணியிலிருந்து விடுவித்து கொண்டு எங்களுடன் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிவிட வேண்டும். நீங்கள் இதை செய்ய முடியுமா? பிறகு செய்தி தெரியாமல் போனதே என்று வருந்துவார்கள். எங்கள் களம் முசிறிப்பட்டினத்திற்கு வந்து சேர்வதற்கு முன்பு இடையில் நடுக்கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சூறாவளியில் சிக்கிக் கொண்டது. அது அலைகளின் ஆவேச தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்காமல் காப்பாற்றுவதற்கு களத்தின் தலைவனோடும் மாலுமிகளோடும் சேர்ந்து போராடியதை எங்களால் ஒருபோதும் மறக்க முடியாது. அதனால்தான் எங்கள் களம் அன்று தப்பித்தது என்றான் சின்னா. அப்படியா? நல்ல திறமைசாலி அவன். உங்கள் செய்தியை அவனிடம் நிச்சயம் சொல்கிறேன். எனக்கு அவர்கள் இருவரையும் நன்றாக தெரியும். அகிலஸ் அரண்மனை தேரோட்டியாகவும் அக்ரிபானா அரசியின் அந்தப்புற பணிப்பெண்ணாகவும் இருக்கிறார்கள். அகிலஸை சந்தித்து நீங்கள் கூறிய செய்தியை அவனிடம் தெரிவித்து விடுகிறேன். இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் இன்று மாலையே அவனை உங்களை வந்து சந்திக்க சொல்கிறேன் என்றான் மாக்கோதை. பிறகு அவர்கள் மூவருமாக சேர்ந்து புன்னாட்டு நீலக்கல் சுரங்கத்திற்கு பயணம் செய்த போது வழியில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து ஒருவருடன் மற்றொருவர் பகிர்ந்து கொண்டு உரையாடி மகிழ்ந்தார்கள். சின்னா, நண்பரே, உங்கள் நாட்டு மக்கள் எல்லோரும் உண்மையில் மிகுந்த அன்பு உள்ளவர்களாகவும் பரந்த மனம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். வணிகம்தான் என்றாலும் அதை மக்கள் நேயமில்லாதவர்களிடம் செய்யவோ இங்கு நிம்மதியாக தங்கி இருக்கவோ முடியாது. அந்த காட்டு வழியில் சந்தித்த வேட்டுவ பெண்கள் எவ்வளவு அன்போடு உபசரித்தார்கள். எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் உயர்ந்த பண்புடன் நடந்து கொண்டார்கள் என்றான். மெலிட்டஸோ, அவர்கள் அளித்த உடும்புக்கறி குழம்பையும் வறுவலையும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த உணவின் சுவை இன்னும் என் நாவில் இருக்கிறது என்றான். எல்லாம் மகிழ்ச்சிதான். ஆனால் அவ்வளவு தூரம் பல இடையூறுகளை கடந்து சென்று நீலக்கல் சுரங்கத்தை அடைந்தும் அதை நன்றாக பார்க்க முடியவில்லையே என்ற குறைதான் எனக்கு என்றான் சின்னா. அதுதான் பார்த்தோமே, அவ்வளவுதான். இன்னும் என்ன பார்க்க வேண்டும்?
சுரங்கத்தின் உள்ளே சென்று கொஞ்சம் கற்களை எடுத்து வர முடியாமற் போனதே என்ற குறையா? அங்கே எங்காவது மறைந்து தங்கியிருந்து அவ்வாறு ஒரு வேளை செய்திருக்கலாம். ஆனால் இங்கே இதுபோல உயிரோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்பது ஐயம்தான் என்றான் மாக்கோதை. எனக்கு ஒரு குறையும் இல்லை. அங்கிருந்து உயிரோடு திரும்பி வந்தோமே, அதுவே பெரிய மகிழ்ச்சி. சிறு தவறு ஏற்பட்டால், கால் இடறி விழுந்திருந்தால், யார் கண்ணிலாவது சிக்கியிருந்தால் நமது உயிர்கள் கூட்டை விட்டு பறந்திருக்கும் என்பது உறுதி. உயிர் போன பின்பு வெறும் வெற்று உடல்களுக்கு உலகில் என்ன வேலை? மண்ணில் கிடந்து அழிய வேண்டியதுதான். அவ்வாறெல்லாம் நேராமல் எங்கள் ஜிஎஸ் கடவுள்தான் காப்பாற்றினார். நீங்கள் உடனிருந்து பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டீர்கள் என்றான். ஆம், நாம் எல்லாவற்றிலும் விவேகமாக நடந்து கொண்டதால் தான் இன்று இவ்வாறு நலமாக இருக்கிறோம். உரையாடி மகிழ்கிறோம். இதே மகிழ்ச்சியுடன் பாதுகாப்பாக கடல் கடந்து சென்று உங்கள் நாட்டை அடைந்து மனைவி மக்களை கண்டு இன்புறுங்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்றான் மாக்கோதை. கடற்பயணம் பற்றி இனி கவலையே இல்லையே. முன்பு எப்போதையும் விட பாதுகாப்பானதாகிவிட்டது. கொள்ளையர்கள் அடியோடு ஒழிந்தார்களாம். அந்த கடற்போரில் தாங்களும் ஈடுபட்டு அரிய செயல்களெல்லாம் செய்தீர்கள் என்று கேள்விப்பட்டோம். அந்த வகையிலும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான் சின்னா. அந்த போரை பற்றிய செய்திகளை அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்த போதே தொலைவில் இளவரசர் வருவதையும் அவருடன் சுங்கச்சாவடி பணியாளர் கூட்டம் சூழ்ந்து ஏதோ உரையாடி கொண்டிருப்பதையும் கவனித்த மாக்கோதை அந்த வணிகர்களிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து வேறுபுறம் சென்றான். அன்று மாலை இளவரசரை பின்தொடர்ந்து சென்றபோது அவன் சற்றும் எதிர்பாராத காட்சி ஒன்றை காண நேர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.